ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சப்ட்ராக்ஷன் வித் பாரோயிங் பார்த்தோம், வித்தவுட் பாரோயிங் பார்த்தோம், அடிஷன் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். நம்ம மல்டிப்ளிகேஷன் எதுக்கு கற்றுக்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் வந்து 5 rupees, ஓகேவா? 5 rupees. இப்போ நம்ம 10 chocolates வாங்கணும். 10 chocolates, 1 chocolate is equal to 5 rupees. நம்ம 10 chocolates வாங்கணும். 10 சாக்லேட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், எப்படி சொல்லலாம்? இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 5 ஒரு சாக்லேட் +5, ரெண்டாவது சாக்லேட் +5 3, +5 4, +5 5, +5 6, +5 7, +5 8, +5 9, +5 10. இப்படி பண்ணலாம், ஓகேவா? இது 10 சாக்லேட்ஸ்க்காக. இது வந்து நம்மளுக்கு லென்த்தி ப்ராசஸ். அதுவே நம்ம என்ன பண்ணணும்னா 5 multiplied by 10 இது பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாகும். இது பண்ணுறதுக்கு ரொம்ப 5 + 5 10, 10 + 5 15, 15 + 5 20, 20 + 5 25, 25 + 5 30, 30 + 5 35, 35 + 5 40, 40 + 5 45, 45 + 5 50. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். இது டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ அதனால தான் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே ஓன்லி 10 சாக்லேட்ஸ்க்காக இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் 5 rupees, பிஸ்கட் 10 rupeesன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 5 சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கேன், 5 பிஸ்கட்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ டோட்டல் அமௌண்ட் எப்படி தெரியும்? 5 × 5 + 10 × 5. இப்படி கூட பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? 5 + 5 + 5 + 5 +5. அப்புறம் இதுக்கு +10 + 10 + 10 + 10 + 10, ஓகேவா? இது 5 சாக்லேட்ஸு, 5 பிஸ்கெட்ஸு. இது எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். அதுக்காக தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம மல்டிப்ளிகேஷனும் கற்றுக்கணும். ஆனால் நம்ம மல்டிப்ளிகேஷன் கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு டேபிள் தெரிஞ்சுக்கணும். டேபிள் தெரிஞ்சால் தான் மல்டிப்ளிகேஷன் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டேபிள் சொல்லித்தரேன், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் டேபிள் பார்க்கலாம். 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6s are 12, 2 7s are 14, 2 8s are 16, 2 9s are 18, 2 10s are 20. இது ஒன்றும் இல்லை. இதுலேருந்து 2 அப்புறம் 3 வரும்ல, 3 விட்டுடணும், 4 எழுதணும். 4 அப்புறம் 5, 5 இல்லாமல் 6. ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட் விட நம்ம கற்றுக்கணும். ஏன்னா இது பேசிக் டேபிள்ஸு. இது சின்ன வயசில் கற்றுக்கினா தான் நம்மளுக்கு பெரியவங்களாகிற வரைக்கும் அது மெமரியில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக கற்றுக்கு தான் ஆகணும். இது செகண்ட் டேபிள். தேர்ட் ஒன் வந்து 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15, 3 6s are 18, 3 7s are 21, 3 8s are 24, 3 9s are 27, 3 10s are 30. இது நடுவில் டிஃப்ரென்ஸ் வந்து 3 வரும், ஓகேவா? ஏன்னா தேர்டு டேபிள், இது செகண்ட் டேபிள். அதனால் 2 டிஃப்ரென்ஸ் வரும். 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20, 4 6s are 24, 4 7s are 28, 4 9s are 32, 4 8s are 32, 4 9s are 36, 4 10s are 40. இது வந்து பேசிக் டேபிள்ஸு. நீங்கள் 10 டேபிள்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக கற்றுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி எழுதணும்னு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன், ஓகேவா? இதில் கூட நான் 6th ஷார்ட்கட் சொல்லுவேன். ஆனால் இந்த டேபிள்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் டேபிள்ஸு. கற்றுக்கினா தான் உங்களுக்கு பெரியவங்க ஆகிற வரைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேபிள்ஸ் கற்றுக்கோங்க. இப்போ நான் வந்து 5th டேபிள்லேருந்து சொல்கிறேன், இருங்க. இப்போ 5th டேபிள் 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25, 5 6s are 30, 5 7s are 35, 5 8s are 40, 5 9s are 45, 5 10s are 50. 5th டேபிள் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? 5 10 15 20 25 30 35 40 45 50.
இது 5th டேபிள். நெக்ஸ்ட்டு 6th. 6 1 are 6, 6 2 are 12, 6 3 are 18, 6 4 are 24, 6 5 are 30, 6 6 are 36, 6 7 are 42, 6 8 are 48, 6 9 are 54, 6 10 are 60. 7 1 are 7, 7 2 are 14, 7 3 are 21, 7 4 are 28, 7 5 are 35, 7 6 are 42, 7 7 are 49, 7 8 are 56, 7 9 are 64, 63, 7 10 are 70. Okay, 8 1 are 8, 8 2 are 16, 8 3 are 24, 8 4 are 32, 8 5 are 40, 8 6 are 48, 8 7 are 56, 8 8 are 64, 8 9 are 72, 8 10 are 80. உங்களுக்கு 9th டேபிள் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 6th டேபிள் 6 5 வரைக்கும் தெரியும், 6 6 தெரியலன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணணும்னா 6th டேபிள், ஸோ அதனால் 30 + 6 ஆட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 36 வரும். அப்படியே 6 7 தெரியும்னா 36 + 6 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 6 6 + 6, 6 + 6 12, 3 + 1 4 42. ஓகேவா? அப்படி 7th டேபிள், இப்போது 7 6 42 தெரியும், 7 7 தெரியலன்னா 2 + 7 9 4 49. ஓகேவா? இப்போ 9th டேபிள் சொல்கிறேன். 9th 10th இந்த வீடியோ கவர் பண்ணிடுறேன். அப்புறம் 11th நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேவா? 9th டேபிள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 9 0 வரைக்கும் எழுதிடும். 9 8 7 6 5 4 3 2 1 0. இப்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும், இப்போது 9 இங்கே 9 இல்லைன்னா நீங்கள் மேலே இருந்து எழுதணும். 0 9 வரைக்கும் 0 1 2 3 4 5 6 7 8. அவ்வளோதான் 9th டேபிள். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? 10th இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 10 20 30 40 50 60 70 80 90 100. இதுதான் 10th டேபிள். ஸோ நீங்கள் 11th வரைக்கும் டேபிள்ஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக 11th டேபிள் வரைக்கும் கற்றுக்கோங்க. 12th நம்ம ஷார்ட்கட் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த வீடியோ பாருங்கள், எல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் மறக்காதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.